நம்மளோட பூமி இப்போ சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. சூரியனுக்கு பதிலாக ஒரு பிளாக் ஹோல் இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படிலாம் கண்டிஷன்ஸ் மாறும்? உயிர்கள் தோன்றதுக்கு சான்சஸ் இருக்கா? இப்போ இருக்கிற பூமி இப்படியே தான் இருக்குமா? கடல் அலைகள் இது எவ்வளோ தூரம் போகும்? கடல் அலைகள் மட்டும்தான் இருக்குமா, இல்லை எரிக்குழம்பு அலைகளும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன். நான் உங்களோட ஐபி, நீங்கள் பார்க்குறது இன்சிக்னிஃபிகன்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். சூரியனோட இடத்துல ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். இப்போ இருக்க சூரியன் பூமியோட இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 15 கோடி கிலோமீட்டர். இதை நம்ம 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லி அப்ராக்ஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போது சூரியனுக்கு பதிலாக நம்ம ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்குவான்டுவான்ற ஒரு பிளாக் ஹோல். இது வந்து இன்டர்ஸ்டெல்லார் மூவிலாம் பார்த்துருந்தீங்கன்னா அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு மில்லர்னு ஒரு பிளானட் நம்ம பூமி போல் தண்ணியால் கவர் ஆகிருக்கும். அந்த பிளானட் இந்த கார்காண்டான்ற ஒரு பிளாக் ஹோலை தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த பிளானட் வந்து ரொம்ப தூரத்தில் தான் இந்த பிளாக் ஹோலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போது சூரியனோட டிஸ்டன்ஸ், அந்த இடம் இருக்குல்ல 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அந்த டிஸ்டன்ஸில் நம்ம பூமி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம பூமி மட்டும் எடுத்துகிட்டு போய்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா பிளாக் ஹோலை சுற்றி ஏற்கனவே நிறைய பிளானட் ஃபார்மேஷன் டிஸ்க்லாம் வந்து ஏற்கனவே சில பிளானட்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் இருக்குல்ல, அந்த டிஸ்கில் நிறைய மேட்டர்ஸ் இருக்கும். இன்கேஸ் அந்த மேட்டர்லாம் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நல்ல டிஸ்டன்ஸ்லேயே இருந்ததுன்னா அது சில பிளானட்டே உருவாக்கலாம். ஸோ பிளாக் ஹோலை சுற்றியும் சில பிளானட்ஸ் வளம் வரலாம். அந்த பிளானட்ஸ்க்கு மத்தியில் நம்ம பூமி எடுத்துகிட்டு போய் சொருவ போகிறோம். ஆனால் பூமி ரொம்ப பக்கத்தில் போய் வைக்க போகிறோம், கிட்டத்தட்ட 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் இப்போ இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பெருசாக தெரியல 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஆனால் பிளாக் ஹோலை கம்பேர் பண்ணும்போது இந்த 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ரொம்பவே சின்னது. ஏன்னா நம்ம சூரியனை விட இந்த பிளாக் ஹோல் 10 கோடி டைம்ஸ் பெருசு. இப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் நீங்கள் கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு பூமியை போய் அந்த பிளாக் ஹோல் கிட்ட வச்சிங்கன்னா பூமிக்கும் ஈவெண்ட் ஹரிசான்ன்றது பிளாக் ஹோலோட நடுப்பகுதி. அந்த பகுதிக்குள்ளே எந்த பொருள் போனாலும் சரி, ஒளியே உள்ளே போனாலும் சரி, வெளியே வரவே முடியாது. இதுதான் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தள்ளி வந்து நம்ம பூமியை வச்சோன்னா ரொம்பவே அதிகமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம பூமிக்கு மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பூமி வந்து ஒடிஞ்சு நொறுங்கியே போயிடலாம். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில். இன்கேஸ் நம்மளோட பூமி வந்து அது தாக்கு பிடிச்சும் நிப்பாட்டிகிட்டு இருந்ததுன்னா அதை நிப்பாட்டி அந்த இடத்த வந்து ஆர்பிட் பண்ண வைக்கணும், அதாவது சுத்த வைக்கணும். இப்போ நம்மளோட பூமி வந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் பர் செகண்ட் இந்த டிஸ்டன்ஸ் ஸ்பீடில் ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சூரியனை சுற்றி வரக்கூடிய இந்த ஸ்பீடு தான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அதாவது நம்ம சூரியனை நோக்கி இருக்காது, ஒரு கிராஸாக இருக்கும். இந்த கிராஸ் வெலாசிட்டி தான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. நம்ம சூரியன் வந்து நம்ம பூமியை வந்து இழுக்கும். இது வந்து கிராவிட்டி. இந்த கிராவிட்டி ஃபோர்ஸும் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய இந்த வெலாசிட்டி வந்து இப்படி கிராஸாக இருக்கிறதுனால ஒரு ரிசல்டன்ட் ஸ்பீட் கிடைக்கும், அதாவது நடுப்பகுதியில் ஒரு ஸ்பீட் கிடைக்கும். இதுதான் வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டி. நம்ம பூமிக்கு 30 கிலோமீட்டர் பர் செகண்ட். இதே 30 கிலோமீட்டர் பர் செகண்ட் இதே வேகத்தோட நீங்கள் அந்த கார்கோண்டா இந்த பிளாக் ஹோல் கிட்ட, இந்த வாயே கொலருது இந்த பிளாக் ஹோல் பேர், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸில் 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் நீங்கள் அந்த பிளாக் ஹோல் கிட்ட போய் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு செகண்டில் நம்ம பூமி வந்து உள்ளே போய் விழுந்துடும். ஏன்னா பிளாக் ஹோலோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நம்ம சூரியனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ரொம்பவே வந்து வேறுபடும். அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளோட பூமியோட ஆர்பிட்டல் ஸ்பீடு வெலாசிட்டியை, வேகத்தை அதிகப்படுத்தி ஆகணும். இது எவ்வளோ அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் பேப்பர் பென் எடுத்துகிட்டு ஃபார்முலாலாம் உட்காந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கான ஃபார்முலாவே √gm/r. இது G வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், M வந்து மாஸ் ஆஃப் தி பிளாக் ஹோல், R வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளாக் ஹோலுக்கும் நம்ம பூமிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். இதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ வெலாசிட்டி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சி நான் ஆன்சர் வேல்யூலாம் அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு கிடைச்ச ஆன்சர் 2,97,889 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஒலியோட வேகமே 2,99,792 கிலோமீட்டர் பர் செகண்ட்.
கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் அந்த டிஃப்ரென்ஸில் தான் நம்ம பூமிக்கும் ஒளியோட வேகத்துக்கும் கிட்டத்தட்ட வந்துருச்சு. 99.99% நம்ம பூமி ஒளியோட வேகத்தை அட்டைன் பண்ணிச்சு. இந்த ஸ்பீடு இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டேபிளான அந்த வட்ட வடிவம், அந்த எலிப்டிக்கல் பாத்துன்னு சொல்லுவாங்களே, இப்போ நம்ம சூரியன் எப்படி வந்து சுற்றி வந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ல இந்த பிளாக் ஹோலை ஒரு கரெக்டான ஸ்டேபிளான பாட்டில் சுற்றி வரணும்னா இவ்வளோ ஸ்பீட் நம்மளுக்கு தேவை. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிளாக் ஹோலோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணி, அதாவது அதை எதிர்கொண்டு ஒரு கிராஸான ஒரு ஸ்பீட் நம்ம பூமி கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தாதான் ஒரு வட்ட வடிவ அந்த ரிசல்டன்ட் ஆர்பிட்டல் வெலாசிட்டி சொன்னல அந்த ஸ்பீடு வந்து நம்மளோட பூமி ஒரு ஸ்டேபிளான ஆர்பிட்டை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லைனா சீக்கிரமாக நம்மளோட பூமி அந்த பிளாக் ஹோல்குள்ளேயே விழுந்துடும். சரி, ஒளியோட வேகத்துக்கு ஃபாஸ்ட்டாக போனால் நம்மளோட பூமி வந்து தப்பிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒளியோட வேகத்துக்கு எந்த மேட்டரும் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணவே முடியாது. இப்போ நான் கேல்குலேஷன் போட்டது கிட்டத்தட்ட ஒளியோட வேகம் தான், ஒளியோட வேகத்துக்கு மேட்ச் பண்ணல. ஏன்னா ஒளியோட வேகத்துக்கு நம்ம மேட்ச் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த பொருளுக்கு மாசுன்றது இன்ஃபைனைட்டாக இருக்கணும். அதாவது மாசே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். மாசே அன்டிஃபைன்டாக இருந்தால் மட்டும்தான் ஒளியோட வேகத்துக்கு ஒரு பொருளால் போக முடியும். இங்கே டைம் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேல்குலேஷன் இறங்கினேன். இந்த கேல்குலேஷனில் என்ன பண்ணாலும் சரி என்னால் ஒரு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியல. டைம் டைலேஷனுக்கு டைம் டைலேஷன் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கான ஈக்குவேஷன் நான் இங்கே காமிக்கிறேன். நம்மளோட பூமி ஒளியோட வேகத்தில் சுற்றுறதுனால ஸ்பீட்னால ஒரு டைம் டைலேஷன் நடக்கும். அதே நேரத்தில் நம்மளோட கிராவிட்டி, பிளாக் ஹோலோட கிராவிட்டினால கிராவிடேஷனல் டைம் டைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான டைம் டைலேஷன் நடக்கும். இதுக்கான 2 விதமான ஃபார்முலாவும் நான் போட்டு நான் ஆன்சர் எடுக்கலான்னு பார்க்கும்பொழுது என்னால் எடுக்கவே முடியல. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கே டைம் டைலேஷனில் ஸ்பீடுக்கு பேஸ் பண்ணி ஒரு டைம் டைலேஷன் ஃபார்முலாவை நான் இங்கே போட்டிருப்பேன். இந்த ஸ்பீட் டைம் டைலேஷனில் ஃபார்முலா கீழே பார்த்தீங்கன்னா v²/c² சொல்லியிருப்பேன். c² நம்மளோட ஒளியோட வேகம், v² அப்படின்றது வந்து நம்மளோட பூமியோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இந்த v² கிட்டத்தட்ட c² ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போது இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1ன்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும். v² எந்த ஒரே நம்பரை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1 தான் கிடைக்கும். அப்போது இந்த ஃபார்முலாவில் 1 - 1 பண்ணும்போது நம்மளுக்கு 0 ஆகிடுது. டைம் டைலேஷன் ஃபேக்டரே நம்மளுக்கு கடைசியில் அன்டிஃபைன்டு, அதாவது இதை சொல்லவே முடியாது, இன்ஃபைனைட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வெளியே வந்தது. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய பேஸ் 0வாக மாறிடுதில்ல. 0வாக மாறும்போது எனிதிங் டிவைடட் பை 0 இஸ் இன்ஃபைனைட், அதாவது அன்டிஃபைன்டு. அப்போது நம்மளோட பூமி 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் ஒளியோட வேகத்தில் நம்மளோட கார்கான்ட்ரா பிளாக் ஹோலை சுற்றி வரும்பொழுது டைமுன்றது நின்று போயிடுச்சு. இது என்ன டீட்டெயிலாக சொல்லணும்னா, நம்மளோட யூனிவர்ஸில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுப்போம். அந்த மனுஷன் இந்த பிளாக் ஹோலில் இருக்கக்கூடிய இந்த பூமி 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் தள்ளியக்கூடிய இந்த பூமியை அப்சர்வ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு டைம் நார்மலாக போகிற மாதிரி தெரியும். அதாவது வெளியே இருக்கக்கூடிய நபருக்கு டைம் வந்து 100% எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக போகும். இதே அந்த பூமியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு டைம்ன்றதே அப்படியே நின்று போயிருக்கும். அதாவது யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா விஷயமே வந்து அவனுக்கு அப்படியே ஸ்டக்கான மாதிரி இருக்கும், ஃப்ரீஸ் ஆகிருக்கும். எதுவுமே வந்து வெளியே நடக்கிறதே வந்து அந்த பூமிக்குள்ளே இருக்கவனுக்கு தெரியாது. ஆனால் வெளியே இருக்கவனுக்கு டைம்ன்றது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கவனுக்கு டைம்ன்றதே ஸ்டக் ஆயிரும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து அப்படியே வந்து கான்செப்டே மாற்றி புரிஞ்சுக்கிறீங்க. டைம்ன்றதே ஸ்டக் ஆயிடும்னா அந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மக்களுக்கும் டைம்ன்றது ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் வெளி உலகத்தை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு டைம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இங்கே நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை, இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெளி உலகத்தை பார்க்கும்போது டைம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி தெரியும். ஆனால் அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு டைம்ன்றது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கும் டைம்ன்றது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இது இன்னும் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன்னா இன்டர்ஸ்டெல்லார் மூவி எடுத்துக்கிட்டோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோலாம் வந்து கிரகத்துக்குள்ளே போயிருப்பாங்க. ஆனால் கிரகத்துக்குள்ளே போன அவருக்கு டைம்ன்றது நார்மலாக போன மாதிரி தான் தெரியும். அவருக்கு ஃப்ரீஸ் ஆன மாதிரிலாம் தெரியல. ஆனால் ஆக்சுவலி அவருக்கு டைம்ன்றது ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருக்குது. வெளியே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஷிப்பில் அவன் ஃப்ரெண்ட்லாம் இருப்பான்ல, அவனுக்கு டைம்ன்றது வேகமாக போயிட்டுருக்கும். ஏன்னா அவனுக்கு டைம் நார்மலாக தான் போயிட்டுருக்கு. நம்மளோட ஹீரோவுக்கு டைம் ஸ்லோ ஆனதுனால தான் வெளியே இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்டுக்கு டைம்ன்றது வேகமாக போன மாதிரி நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 2 hours 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கிரகத்தில். திருப்பி போய் பார்க்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து கேரட்டு போல்டாக சுற்றிக்கிட்டு இருப்பான். டே மச்சி என்னடா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான். வெளியே இருக்கவங்களுக்கு டைம் ஸ்லோவாக இருக்காது, நார்மலாக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரகத்தில் டைம்ன்றது ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அந்த மக்களுக்கே அது தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம கிரகத்தில் வந்து டைம்ன்றது ஸ்டக் ஆகிடுச்சு. ஏன்னா 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் இந்த பிளாக் ஹோலை சுற்றி வந்துகிட்டு இருக்குன்னா டைம்ன்றதே ஸ்டக் ஆன மாதிரி வந்து அந்த மக்களுக்கு தெரியாது. அந்த மக்களுக்கு நார்மலாக போகிறது தான் தெரியும்.
ஆனால் வெளியே இருக்கக்கூடிய யூனிவர்ஸு அப்படியே ஸ்டக்காகி அப்படியே நிற்கும். இன்கேஸ் வந்து அந்த மக்கள் நம்ம பூமியில் வந்து நம்ம 1 செகண்ட் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டோங்களேன், வெளியே வந்து பார்த்தா பல பில்லியன் வருஷங்கள் ஓடி போயிருக்கும். ஏன்னா டைமுன்றது அந்த உலகத்தில் ஸ்டக்காக இருந்தது. ஆனால் இந்த ஸ்டக்கான மேட்ரு அந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கே தெரியாது. கிட்டத்தட்ட அவங்க வந்து நார்மலாக வாழ்ந்த மாதிரி தான் தெரியும் அந்த 1 செகண்ட் 2 செகண்டு. ஆனால் அவங்க வெளியே வந்து பார்த்தா பல கோடி வருஷங்கள் ஓடி போயிருக்கும். இன்னமும் உங்களுக்கு இது புரியாமல் இருந்ததுன்னா தயவு செஞ்சு வீடியோவை ரீவைண்ட் பண்ணி ஸ்லோ பண்ணி கூட பாருங்கள். ஒரு வேர்டும் வந்து கவனித்து பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இதே மாதிரி ஒரு டைம் டைலேஷன் கான்செப்ட் தான் நம்மளோட இப்போ இருக்க பூமி இந்த கார்காண்டான்ற இந்த பிளாக் ஹோலை 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் சுத்தம் போடுது. ஸ்பீடோட டைம் டைலேஷனும் கிராவிடேஷனல் டைம் டைலேஷனும் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு டைம்ன்றதே ஸ்டக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல டைம் வந்து ஸ்டக் ஆனது வந்து என்னால் ஒத்துக்கவே முடியல. ஏன்னா நிறைய பேர் வந்து ஈவெண்ட் ஹரிசான் சிங்குலாரிட்டியில் தான் டைம் வந்து ஸ்டக் ஆகும் அப்படின்னு வந்து ஐன்ஸ்டைன்லாம் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு என்னடா 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்லேயே டைம் ஸ்டக் ஆன மாதிரி ஃபார்முலா காமிக்குது அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு மண்டையை பச்சிக்கின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் முதலே ஒரு அசம்ஷன் பண்ணியிருப்பேன், நம்மளோட பூமி ஒளியோட வேகத்தை சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த அசம்ஷனும் பிளாக் ஹோலோட கிராவிட்டியும் வந்து கொளறுபடியாகி தான் இந்த ஃபார்முலாவே ஒரு மாதிரி வித்தியாசமாக எகிரிடுச்சு. ஸோ இங்கேருந்து நான் என்ன டிசிஷன் எடுத்துக்கிட்டேன்னா, சரி ஓகே 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வேணாம், ஒரு 10 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அதாவது இப்போ இருக்க டிஸ்டன்ஸோட ஒரு 10 மடங்கு தூரத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை தள்ளிட்டு போயிடலாம். இப்போ வந்து நம்ம பூமிக்கு வந்து ஒளியோட வேகம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்மளோட இப்போ பூமி வந்து 30 km/s இப்போ சுற்றிட்டு இருக்குது. நம்ம ரியாலிட்டியில் சூரியனை 30 km/s சுற்றிட்டு இருக்குன்னா, இப்போது 10 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தள்ளியும் நம்மளோட பூமி வந்து கம்மியாக சுத்தமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போது 3 மடங்கு எக்ஸ்ட்ராவான ஸ்பீடில் சுற்றினா தான் இந்த ஆர்பிட், இந்த சுற்றுவட்ட பாதை இருக்குல்ல, இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட 90 km/s 3 மடங்கு இப்போ இருக்கிறத விட 3 மடங்கு அதிகம். இந்த ஸ்பீடில் நம்ம பூமி வந்து இந்த கார்காண்டா அந்த பிளாக் ஹோலை 10 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை தள்ளி இருந்தால் தான் ஒரு ஸ்டேபிளான ஆர்பிட், அதாவது சுற்றி வந்து கரெக்டாக வரும். இதுக்கப்புறமா வந்து டைம் டைலேஷனுக்கு நான் வந்து ஃபார்முலா வந்து போட்டேன். இந்த இடத்துல ஸ்பீட் டைம் டைலேஷன் வந்து நான் போடல, ஏன்னா ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிராவிடேஷனல் டைம் டைலேஷன் அந்த ஃபார்முலா எடுத்து போட்டேன். ஏன்னா அது முதல்ல பண்ண கேல்குலேஷனுக்கு மண்டையை பிச்சுக்கிச்சு. ஸோ இதில் வந்து நான் கிராவிடேஷனல் ஃபார்முலாவை மட்டும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 0.896 அந்த டைம் ஃபேக்டர் வந்துச்சு. அதாவது இது சொல்லப்போனால் இப்போது நார்மலாக நம்ம யூனிவர்ஸில் 1 செகண்ட் அப்படின்னு போயிட்டு இருந்ததுன்னா, இப்போ அந்த பூமியில் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு இந்த 1 செகண்ட்லேயே 0.8 செகண்ட்ஸ் தான் வந்து போயிருக்கோம். இதை பெரிய அளவில் சொல்லணும்னா, இப்போ வெளி உலகத்தோட யூனிவர்ஸில் 1 hour அப்படின்றது பாஸ் ஆகிருந்ததுன்னா, இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது 48 மினிட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அந்த கிரகத்தில் இருக்கும்போது நிஜமாலே பாஸ் ஆகிருக்கும். ஏன்னா டைம் வந்து அந்த இடத்துல ஸ்லோவாக இருக்குது. சரி, டைம் டைலேஷன் கான்செப்டை தூக்கி போடுவோம். இப்போது உயிர்கள் உருவாக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க உயிருக்கே வந்து ஊசலாடும் தான் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளோட சூரியனில் எப்படி சோலார் ஃப்ளேர்ஸ் வந்து நம்மளோட பூமியை அப்பப்போ தாக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி இந்த பிளாக் ஹோலில் சில ஃப்ளார்ஸ் வரும். இதை நம்ம ரியலிஸ்டிக் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இந்த பேர் வரதுக்கு காரணமே நம்மளோட பிளாக் ஹோலில் அதிகமான மேட்டர் அந்த டிஸ்கில் இருக்கும். அக்ரிகேஷன் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாக் ஹோலை சுற்றி வந்து பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி டிஸ்கில் அதிகமான மேட்டர் இருக்கும். இந்த மாதிரி மேட்டர்ஸ்லாம் பல கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும். சிலதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒளியோட வேகத்துக்கும் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்பீடில் இருக்கும். அப்படிப்பட்ட மேட்டர்லாம் நம்மளோட பூமியை நோக்கி தூக்கி எறியப்பட்டால் கண்டிப்பாக சோலி முடிஞ்சு, அவ்வளோதான், தூக்கி மூட்டு போக வேண்டியதுதான். நம்மளோட பிரபஞ்சத்திலேயே ஒரு மோஸ்டான ஒரு டெட்லியான வெப்பன்னா அது காமா ரே பர்ஸ்ட். இந்த காமா ரே பர்ஸ்ட்னா ஒளியோட ஒரு வெப்பன்னு சொல்லலாம். ஒளியில் வந்து நிறைய ஸ்பெக்ட்ரமில் நிறையா வகையில் இன்ஃப்ராரெட்டு, அப்புறம் அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் ஃப்ரீக்குவன்சி அதிகமாக அந்த ஒளியோட பிச்சுக்கிட்டு போகிற அந்த ஒரு வேகம்னு சொல்லுவாங்க. அதாவது பெனிட்ரேட்டிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி தமிழில் சொல்கிறது, குத்தி கிழிச்சிக்கிட்டு போகிற பவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒளிக்கு வந்து ஃப்ரீக்குவன்சி அதிகமாக ஒரு பாயிண்டில் காமா ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீக்குவன்சி அட்டைன் பண்ணும். அதாவது காமா ரேன்றது ஒரு டிவிஷன்னு சொல்லலாமே, ஒளியோட டிவிஷன். அதுக்கு ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புல பட்டால் நம்மளை கிழிச்சிக்கிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு வெப்பன் தான் அது. ஃபுல்லாகவே கம்பைன்ஸ் ஆன ஒரு பர்ஸ்ட், ஒரு ரே தான் காமா ரே பர்ஸ்ட். இந்த காமா ரே பர்ஸ்ட் இந்த பிளாக் ஹோல்லேருந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் வந்து ரியலிஸ்டிக் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ரியலிஸ்டிக் ஜெட்ஸில் வந்து ஒரு பார்ட்டு தான் இந்த காமா ரே பர்ஸ்ட். இந்த காமா ரே பர்ஸ்டோடய சேர்ந்து இன்னும் பல பொருட்கள் அதோட வேகத்தில், ஒளியோட வேகத்துக்கு நம்மளை நோக்கி வந்துச்சுன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, இதோட சயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்மளோட சூரியனில் எந்த இடத்துலலாம் வந்து சன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து வெளிச்சம் வந்து டிம்மாக இருக்கும், ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். அந்த இடத்துலலாம் ரொம்ப அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில்
ஒரு விதமான ஃப்ளக்சுவேஷன் சொல்லலாமே. அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரும்போது கொரோனா எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலேருந்து அந்த ஃப்ளார்ஸ், அந்த பிளாஸ்மா லேயர் இருக்கும்ல, அந்த அயான்ஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் வேகமாகவே தூக்கி அடிக்கப்படும். இந்த மாதிரி தூக்கி அடிக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் ஒரு நார்மலான ஒரு சில 1000 கிலோமீட்டர்ஸில் தான் வந்து ஒரு மேட்டருக்கும் பொறுத்து மாறும், சில அயான்ஸுக்கு பொறுத்து. அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் தான் நம்மளோட பூமியை நோக்கி வரும்போது நம்மளோட பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த காந்தப்புல சக்தி வந்து அதை தடுத்து நிப்பாட்டிடும், நம்மளுக்குள்ளே வர விடாது. இதே ஒரு பிளாக் ஹோல் இந்த சோலார் ஃப்ளார்ஸை தூக்கி விட்டு அடித்து விட்டால் என்ன ஆகும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. நான் சொன்னதில்ல காமா ரே பர்ஸ்ட்டு, அதை விட ஒரு டெட்லியான ஒரு ரேஸை வந்து நம்மளை நோக்கி பாய்ச்சோம். ஏன்னா காமா ரே பர்ஸ்ட்ன்றது வெறும் லைட்டு மட்டும்தான் ஹை ஃப்ரீக்குவன்சியில் நம்மளை நோக்கி வரும். ஆனால் இந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணுன்னா காமா ரே பர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய காமா ஃப்ரீக்குவன்சியோட சேர்த்து எக்ஸ்ரே, அப்புறம் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரே, அதை தவிர்த்து மேட்டர்லாம் சிலதெல்லாம் இருக்கும். அந்த மேட்டர்லாம் கிட்டத்தட்ட ஒளியோட வேகத்துக்கு நம்மளை நோக்கி அமுச்சு விட்டால் என்ன ஆகும் கதை நினச்சி பாருங்கள். இது எப்போ நடக்கும்னா நம்ம பிளாக் ஹோலோட அக்ரிகேஷன் டிஸ்க் இருக்குல்ல, சுற்றி இருக்கக்கூடிய இந்த டிஸ்க் இருக்கும்ல, அந்த டிஸ்க் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்பவே பவர்ஃபுல். அதே நேரத்தில் நம்ம பிளாக் ஹோல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு விதமான ஒரு ரொட்டேஷன்லேயே இருக்கும். இந்த ரொட்டேஷன்னால் இந்த அக்ரிகேஷன் டிஸ்கில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாக ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி நான் சன்னுக்கு சொல்லியிருப்பேன்னா அது நடக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா லேயரில் வந்து சில ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். அந்த சன் ஸ்பாட்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ளக்சுவேஷன் நடந்து கொரோனல் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அது மூலியமாக தான் சோலார் ஃப்ளாஷ் வரும். சன்னில் சொல்லியிருப்பேன், ரீகால் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட கருவளையத்தோட இந்த அக்ரிகேஷன் டிஸ்கில் ஃப்ளக்சுவேஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மேட்டர் சில காமா ரே அந்த லைட் ரேஸ்லாம் வந்து அதிகமான வேகத்தில் தூக்கி அடிக்கப்படும். லைட்டு வந்து நார்மலான ஸ்பீடில் தான் வரும், அது கூட சேர்ந்து மேட்டர் கூட அதுக்கு கம்பீட் பண்ணி அதோட போட்டி போட்டு அதோட வேகத்தில் நம்மளை நோக்கி வந்தால் ஒரு செகண்டுக்கு கம்மியான செகண்டில் நம்மளோட அட்மாஸ்பியர் இருக்குல்ல அப்படியே வழித்து எடுத்துகிட்டு போயிடும். இதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம்ன்றது சுத்தமாக இருக்காது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பிளாக் ஹோலுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து இந்த காமா ரே பர்ஸ்ட் இன்கேஸ் வராமல் இருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா கூட ஒரு லெவலான ஒரு ரேடியேஷன், ஒரு ஃப்ளார்ஸ், அந்த அயான்ஸ்லாம் வந்து உங்களை நோக்கி வந்து அதிக ஸ்பீடில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஸ்பீடு வந்து நம்மளோட பூமியால் தாங்க முடியாது. சூரியனே வந்து ஏதோ இதில் தான் வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம பூமி. இதே ஒரு பிளாக் ஹோலாக இருந்தால் கிட்டத்தட்ட அதோட எடையை பார்த்திங்கன்னா 10 கோடி டைம்ஸ் நம்மளோட சூரியனோட அதிகம். அப்போ அங்கேருந்து வரக்கூடிய நார்மலான சோலார் ஃப்ளாஷ் அதெல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும், அதெல்லாம் நம்ம பூமி தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. கடைசியாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மார்ஸ் இருக்கார்ல பின்னாடி, அவர் மாதிரி தான் நம்ம பூமி வந்து கடைசியாக மாறிடும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாஷ்லாம் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸ் ஆட்டம்ஸ்லாம் தட்டி தூக்கிட்டு போயிடும். இதுக்கு பேர் ஸ்பட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நம்மளோட மார்ஸ் கிரகமும் நம்மளோட பூமி போல தான் இருந்தது. ஆனால் இந்த ஸ்பட்டரிங்கிற ப்ராசஸ்னால பாவம் இப்போ வந்து ஒரு பாலைவனமாக ஆயிடுச்சு. இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐகார்டில் ஷோ ஆகும், அதை போய் பாருங்கள். இன்கேஸ் நம்மளுக்கு லக்கு அதிகமாக இருந்ததுன்னா ரியலிஸ்டிக் ஜெட்ஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இந்த ஸ்பட்டரிங்கிற ப்ராசஸ் வந்து நம்ம பூமி நடந்து ஒரு மார்ஸ் மாதிரி மாறுறதுக்கு சில வருஷங்களே ஆகும். அது வரைக்கும் நம்ம உசுரோடு இருப்போமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம கடல் பகுதிக்கு போனீங்கன்னா இந்த தட்டி பெரிய பெரிய அலைகளை நம்மளை நோக்கி வந்து இந்த லேண்ட் சைடு வந்துட்டு இருக்கோம். இதுதான் இன்டர்ஸ்டெல்லர் மூவிலையும் காமிச்சிருப்பாங்க. மில்லர் பிளானட்டில் இறங்கியிருப்பாங்க, இறங்கின உடனே கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். ஆனால் போக போக தூரத்தில் இப்போ வந்து பார்க்கும்பொழுது அப்புறம் தான் சொல்லுவான் ஹீரோ, மச்சி அது மவுண்டன் கிடையாதுடா, அது வந்து அலைகள்ரா அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டவுடனே எல்லாருக்கும் அள்ளு கிளம்பிடும். டக்குன்னு வண்டி எடுத்துன்னு அந்த இடத்துல கிளம்புறதுக்கே எப்பாடின்னு ஆயிடும் அவங்களுக்கு. ஸோ இதே மாதிரி தான் கடல் பகுதியிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா சொல்லி முடிஞ்சு சேர்றா, நான் லடாக் வரைக்கும் போய் தப்பிச்சிட்றேன்டா, அங்கே இமாலயா மவுண்டன் இருக்குது, அதுதான் இருக்கிறதுலே பெரிய மவுண்டன், அங்கே போய் தங்கி நான் இங்கேருந்து தப்பிச்சிட்றேன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த அலைகளோட ஹைட்டே வந்து இமாலயன் மவுண்டனை விட பெருசாக இருக்கும். அப்போது அங்கேயும் நீங்கள் காலி தான். சரி ஓகே, நான் ஜாக்ஸ் போகிற மாதிரி போட்டில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ அந்த போட்டில் நீ அந்த அலையில் நீ போட்டை ஓட்டிட்டேன்னா பெரிய ஆள் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி போட்ஸ்லாம் இன்னும் உருவாக்கப்படலைன்னு நினைக்கிறேன். இந்த அலைகள் வந்து இவ்வளோ பெருசாக வரதுக்கு காரணமே வந்து பிளாக் ஹோலோட கிராவிட்டி தான். இப்போ நம்ம பூமியில் அலைகள்லாம் வந்து ஓரளவுக்கு சைஸில் தான் வரும். சுனாமி சொல்லப்போனால் கூட ஒரு 1 கிலோமீட்டர் சைஸ் வரதே பெரிய விஷயம். அந்த மாதிரி சுனாமிலாம் நம்மளோட நிலாவோட கிராவிட்டி மூலிமா டைடல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டைடல் ஃபோர்ஸ் நம்ம பூமியில் ஆக்ட் ஆகிறதுனால தான் சின்ன சின்ன அலைகள்லாம் வருது. இப்போ நிலாவுக்கு பதிலாக பெரிய பிளாக் ஹோல் இருந்தால் இந்த டைடல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால நம்ம பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் வந்து இப்போ காமிக்கிறல்ல இந்த மாதிரி பெரிய பெரிய அலைகள் கிட்டத்தட்ட ஹிமாலயன்ஸ் மவுண்டனோட பெரிய அலைகள் தான் வரும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஹிமாலயன்ஸ் மவுண்டனுக்கு போனால் கூட அலை வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த மலை உடஞ்சி நொறுங்கிறதுனாலேயே செத்துருவீங்க. ஏன்னா லேண்ட் சைடில் அதிகமான டெக்டானிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது
இந்த எர்த்குவேக் சொல்லுவாங்கள்ல, இந்த என்ன சொல்லுவாங்க தமிழில், பூமி ஆடுதலா, ஐயோ என்ன சொல்லுவாங்க, கூகுளில் செக் பண்ணுவோம். பூகம்பம். இந்த பூகம்பம் வந்து அதிகமான அளவில் வந்து லேண்ட் சைடில் வரும். இதனால லேண்டே வந்து பொழந்து இருக்கக்கூடிய பிரிட்ஜெல்லாம் கவுந்துக்கிட்டு இருக்கும். ஆப்வியஸாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த மலை கூட கவுந்துடலாம், அந்த அளவுக்கு கிராவிட்டி இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் அந்த உலகத்துலேருந்து பார்த்துட்டு இன்னமும் உயிரோடு இருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் தான் பாஸ். உங்கள் டெக்னாலஜி வந்து பெருசு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எங்களை மாதிரி டெக்னாலஜி யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் எங்களால் முடியாதுப்பா. நாங்கள்லாம் வந்து இப்போ தான் ஏபிசிடி கற்றுக்கிட்டு இருக்கோம் டெக்னாலஜியில். ஸோ இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு டாபிக் பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு தட்டியா எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அதையும் கொஞ்சம் போட்டு விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியே வருதுங்கய்யா. ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி அடுத்து நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டாடா பாய்.